गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शितस्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीशः सवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் 2வது பாதம் சாதனா பாதம் வியாச பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நம்ம நேற்று பார்த்தது 27வது சூத்திரம் பார்த்து முடிச்சிருக்கோம். 27வது சூத்திரத்தில் பார்த்தீங்கன்னா தஸ்ய சப்ததா பிராந்த பூமிகி பிரஜா, அந்த ஞானத்தை அடைந்தவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஞானத்தை அடைந்தவன் எவனோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா அவனுடைய ஞானம் மொத்தம் 7 விதங்களா உண்டாகிறது. அவனுக்கு ஞானம் எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொன்றா சொல்லியிருக்கேன். நேற்று பார்த்தீங்கன்னா சொன்னதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ராக நிவர்த்தி. ஒரு முழுமை அடைஞ்சவனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசை ஒன்றும் இருக்காது. அவனுக்கு இங்கே லோக்கத்தில் அடைய வேண்டியதுன்னு ஒன்று இருக்கவே இருக்காது. அஸ்ய ஹிருதீஸ்ரிதாக, இந்த காமங்கள் எதெல்லாம் ஹிருதயத்தில் இருக்கோ அதெல்லாம் எப்போ நிவர்த்தி ஆகுதோ அப்போதான் மோட்சம் அப்படின்னு எல்லாமே ஸ்ருதிகள் எல்லாமே சொல்லுது. கீதாவில் பார்த்தீங்கன்னா சிதப்பிரஜ லட்சணத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக சொல்லுது. அப்போ ஒருத்தனுக்கு அனுபூதி ஆன மாத்திரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனக்கு அந்நியமாக இருக்கிறதுலாம் பரிபூர்ண ஆசை நிவர்த்தி ஆகிடும். 2வது பார்த்தீங்கன்னா துவேஷ நிவர்த்தி. எது மேலையும் துவேஷம் உண்டாகவே உண்டாகாது. இது வேணாம் அப்படின்றது இப்போ நமக்கு இருக்குல்ல, இது வேணும் இது வேணாம், இது வேணும் இது வேணாம், இது எல்லாத்துக்கும் இருக்கு. ஏன் சுகானுசயி ராகக துக்கானுசயி துவேஷக. சுக வஸ்துக்கள்லாம் நமக்கு ராகம் உண்டாகுது, ஆசை உண்டாகுது. துக்கம் தர்ற விஷயத்துலலாம் நமக்கு துவேஷம் உண்டாகுது. இதுதானே டுவாலிட்டி நம்ம சொல்றோம். ஆனா பார்த்தீங்கன்னா இவன் எப்படி இருப்பான், குணங்களை கடந்தவன் எப்படி இருப்பான், இந்த டுவாலிட்டிலாம் இல்லாமல் போயிடுவான். உதாசீனா இருப்பான். எது நடந்தாலும் அவனுக்கு பாதிப்பே உண்டாகாது. அப்ப ராகமும் இருக்காது, துவேஷமும் இருக்காது. கூட எதையாவது அடையணும்னு ஆசை இருக்குமா அப்படின்னா பிரேப்சா நிவர்த்தி. இதை அடையணும் அதை அடையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடையிறதுன்ற எண்ணம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இருக்கவே இருக்காது. நான் இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இந்த ஊதுவத்தி ஒன்று அகர்பத்திங்க, எனக்கு என்னன்னே புரியல. ஒரு அகர்பத்தி மட்டும் நானும் 3 வருஷமா தேடிட்டு இருக்கேன். ரோட்ல போயிட்டே இருப்பேன். திடீர்னு அந்த ஸ்மெல் எங்க இருந்தோ வரும். எங்கடா வருது அப்படின்னு நானும் தேடி போய் 2-3 கடைக்கடையா போய் அகர்பத்தி கொளுத்திருக்கீங்களா, அகர்பத்தி ஷோ, என் பொழப்பு இப்படி ஆயிப்போச்சு. ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்றை தேடிட்டு இருக்கான். நான் பார்த்தீங்கன்னா அகர்பத்தி ஸ்மெல் பார்த்தீங்கன்னா இன்னும் கண்டுபிடிக்க முடியலங்க. அந்த அகர்பத்தி என்னன்னு கண்டே பிடிக்க முடியல. நானும் 2 வருஷமா அப்பப்போ அந்த ஸ்மெல் வந்து போகும். மாயா என்னை அலைய வைக்கிறதுக்காகவே அப்படி பண்றாளா என்னன்னு தெரியல. அலைஞ்சுக்கிட்டே இருக்க. ஈப்ஸா இருக்கா? ஆமா, ஊதுவத்தியை தேடி தேடி அலையிறது. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா விபூதியை தேடி அலையிறது. நல்ல கோயிலில் பார்த்தீங்கன்னா நரசிம்மரை பார்த்தா சூப்பராக இருக்கும்ல. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாவது யோகராமர் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு எங்கேயாவது அலையிறது. அப்போ இன்னும் நிறைய ஆசை பார்த்தீங்கன்னா அடையணுன்ற ஆசை இருக்கா, அதுக்கு பேர் பிரேப்சான்னு பேர். அடையணுன்ற ஆசை. ஞானிக்கு பார்த்தீங்கன்னா சர்வம் மித்தியாவானதுனால அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஆசை இருக்காது, பிரேப்சா நிவர்த்தி ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிகீர்ஷா நிவர்த்தி.
4வது வந்து பார்த்தீங்கன்னா சிகீர்ஷா நிவர்த்தி. சிகீர்ஷா அப்படின்னா கர்த்தும் இச்சா. சிகீர்ஷா எதை பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கோ அதுக்கு பேர் வந்து சிகீர்ஷா நிவர்த்தின்னு பேர். எனக்கு ஆசை இருக்கு, ரமண பகவான் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் சமாதியில் உட்காரணும்னு ஆசை இருக்கு. அப்போ வந்து ஆசை இருக்கா? ஆமாம், ஆசை இருக்கு. எனக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிர்விகல்ப சமாதி அடையணும், ஆத்மாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிற்கணும், ஆத்ம அவஸ்தானம் உண்டாகணும்னு ஆசை இருக்கு. அப்போ இன்னும் நிவர்த்தி ஆகலைல்ல, இருக்கிறதுலே கடைசி ஆசை அதுதான். அப்போ வந்து ஞானிக்கு என்னவா இருக்கும்? அதை அடைஞ்சவனா இருக்கான். அடைஞ்சவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டியதுன்னு ஒன்று அவனுக்கு இல்லவே இல்லை. சிகீர்ஷா நிவர்த்தி ஆயிடும். தஸ்ய காரியம் ந வித்தியத்தை கீதால சொல்லுது. அவனுக்கு செய்ய வேண்டியது என்று இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. அவனுக்கு பேர் கிருதாத்மானகன் பேர். செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செய்தவன் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளும் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா காரிய நிவர்த்தின்னு பேர். இந்த நாளுக்கு பேரு காரிய நிவர்த்தி. அதே நேரத்தில் சித்தத்திலிருந்து விமுக்தி ஆகிறது என்னது அப்படின்னா சித்த விமுக்தி 3. சித்தத்திலிருந்து இதாகிறது சரித்தாதிகார புத்தி, சோக்க நிவர்த்தின்னு பேர். சோக்க நிவர்த்தி என்னது? சித்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே சித்தத்திலிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சுகம் துக்கம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு நமக்கு. அந்த சுக துக்கத்தை கிடைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா அக்ஷிகல் போயம் புருஷகன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த விவேகம் உண்டாவனுக்கு சின்ன துளியோண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு துளி துக்கம் கூட பெருசா தெரியுமா? சனியை எப்படா இந்த ஜென்மத்தை நாசம் பண்ணும், போதும் பிறக்கவே கூடாது அப்படின்னு அந்த அளவுக்கு அவனுக்கு துக்கம் உண்டாகும். இந்த சம்சாரம் தகிக்கும். முண்டக்கோப்பனிஷம் சொல்லுது, வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி, கைவழி நவநீதத்தில் இருக்குல்ல, அதே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் சொல்லுது, தலையில தீ பிடிச்ச மாதிரி முண்டக்கோப்பனிஷத்து. தலையில தீச்சட்டியை வச்சுக்கிட்டா எப்படா கீழே இறக்கணும்னு இருக்குமா, சூடு தாங்காம. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிரோவிரதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு முண்டக்கம் சொல்லுது. கரெக்டானது வந்து பார்த்தீங்கன்னா வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி. வெயில் சகிக்கலையாம் அந்த புழுக்கு. அந்த அந்த புழு வந்து பார்த்தீங்கன்னா துடிக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். மண்புழு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜனவரி பிப்ரவரியில் ஹிமாலயாஸில் பார்த்துருக்கேன். நிறைய வந்து ரோட்டுக்கு வந்துடுங்க, பெருசு பெருசாக இருக்கும். 1 அடி 1 அடி 2 அடி மண்புழு எல்லாம் இமயமலையில். ரோட்டுக்கு வந்தால் ரோட்டில் இருந்து அடுத்த எண்டுக்கு கிராஸ் பண்ணுறதுக்குள்ளார வெயில் வந்துடும். வெயில் வந்தோடனே இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு போகிறதுக்குள்ளார அதுக்கு ஸ்கின்னே இல்லைல்ல, அந்த மண்புழுக்கு வந்து ஸ்கின்னே இருக்காது. ஐயோ பாவம். ரோடு ஃபுல்லாக மண்புழுங்க. நீங்கள் இப்போ இந்த சமயத்தில் போனீங்கன்னா, டிசம்பர் தானே, இப்போ ஜனவரி ஆயிடுச்சுல்ல, இந்த சமயத்தில் நீங்கள் இமயமலையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ரோட்டில் போனீங்க அப்படின்னா ரோடு ஃபுல்லாக வெறும் மண்புழுவாக இருக்கும், செத்து போய் கிடக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா துடிச்சு 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 தாங்க முடியாததான், கொஞ்சம் இதை கூட தாங்க முடியாது. அது மாதிரி தான் விவேகி. அப்போ விவேகிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோகம் இருக்கும். எரும மாட்டுக்கு சோகம் இருக்காது. எரும மாட்டுக்கு சோகமே இருக்காது. பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடுவோம் எல்லாத்தையும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவேகிக்கு வந்து சோக்க நிவர்த்தி எப்போ உண்டாகும் அப்படின்னா அனுபூத்தியான க்ஷணத்தில் தரத்தி சோக்கமாத்மவித்து மந்திரம் சாந்தோக்கியத்தை சொல்லுது. சோக்கத்தை கடந்து செல்கின்றான் ஆத்மாவை அறிந்தவன் அப்படின்னு சோக்க நிவர்த்தி உண்டாயிடும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரணபய நிவர்த்தின்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்போ இந்த இந்த குணங்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா குணங்களோடு சேர்ந்து அந்த சித்தம் இருக்குல்ல, அது எல்லாம் வந்து மலையிலேருந்து கீழே விழுந்து போகிற மண் கட்டி மாதிரி, மண் பாறை மாதிரி கீழே விழுந்து அந்த பிரதானத்தோட என்ன ஆகிடும், ஒன்று கலந்துரும். காரணத்தில் சித்தம்ன்றது காரியம், அது காரணமாக இருக்கிற பிரதானத்தில் ஒன்றாயிடும், மண் கட்டி மண்ணா போகிற மாதிரி. அப்போ இந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு இருக்குமானா இவனுக்கு இருக்கவே இருக்காது, விசிபிளே வராது. அப்போ விசிபிள் வராததுனால இன்விசிபிள் ஆனதுனால இவனுக்கு மரண பயம் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆகிடும். இவன் வந்து தானா நிற்கிறான். அதுக்கப்புறம் வந்து அடுத்தது 7வது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம், நான் நேற்று பார்க்கல, எனக்கு டைம் இல்லை, மறந்து போச்சு எனக்கு. தேக நிவர்த்தின்னு வச்சுங்க, இவனுக்கு தேகமே இல்லாமல் போய்விடும். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா தேகம் இவனுக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு என்ன பேர்? விதேக முக்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 சித்தத்திலிருந்து உண்டாகிற நிவர்த்தி. அதே நேரத்தில் மீதி 4 வந்து காரிய நிவர்த்தி அப்படின்னு 2ஆ சொல்லி பிரித்து வச்சுருக்கோம். இன்னைக்கு பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது 28வது சூத்திரம். இங்கேருந்து அஷ்டாங்க யோகம் ஆரம்பமாகிறது. முக்கியமாக பதஞ்சலி பேரை சொல்லிட்டு யாரெல்லாம் அஷ்டாங்க யோகம்னு ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இப்போ நம்ம கிளாரிட்டியாக நல்லா தெளிவாக படிச்சிருவோம். அஷ்டாங்க யோகத்துக்கான சூத்திரம் 28லேருந்து ஆரம்பிக்குது. அதுக்கு அவதாரிக்கா ஒன்று எழுதுகிறார் ஆச்சாரியார். தமிழில் வந்து கொஞ்சம் தப்பு இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷனில் நான் சொல்கிறத வந்து கொஞ்சம் மாற்றி எழுதிக்கணும், அவ்வளோதான்.
சித்தா பவதி விவேக கியாதி ஹானோபாய. இந்த ஹானம்ன்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஹானம்னா மோக்ஷம். ஹானம்னா மோக்ஷம். ஹேயம் ஹேய ஹேத்து, ஹானம் ஹானோபாயம். 4 பார்த்துருக்கோமா? ஹேயம்னா துக்கம், சம்சாரம். ஹேய ஹேத்து அப்படின்னா இந்த சம்சாரத்துக்கு காரணம் அவித்யா. அதுக்கப்புறம் மோக்ஷம்க்கு இன்னொரு பேர் ஹானம்னா மோக்ஷம். மோக்ஷத்துக்கான உபாயம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே சொல்லியிருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா விவேக கியாதி தான் பார்த்தீங்க அப்படின்னா மோக்ஷத்துக்கு உபாயம் அப்படின்னு சித்தா பவதி, சித்தமாயிடுச்சு. யாராவது கேட்பாங்க மோட்சத்துக்கு எது உபாயம் அப்படின்னு கேட்டினா நான் அப்படின்ற திரஷ்டாவையும் எனக்கு அந்நியமா இருக்கிற திருஷ்யத்தையும் பிரித்து அறியக்கூடிய விவேக கியாதி தான், விவேக ஞானம் தான் மோட்ச உபாயம். என்ன அதுக்கு என்ன பேரு வேதாந்தத்தை சொல்லும் போது? ஆத்ம அனாத்ம விவேகம், திரஷ்டா திருஷ்ய விவேகம், க்ஷேத்திரஜ க்ஷேத்திர விவேகம். கீதால சொல்லும்போது திரஷ்டா திருஷ்யம் இல்லை, க்ஷேத்திரஜ க்ஷேத்திர. இன்னைக்கு காலில் கூட பார்த்தோம்ல, க்ஷேத்திரம் இந்த சரீரம், க்ஷேத்திரஜன் இந்த சரீரத்தில் இருக்கிறவன், இருந்துக்கிட்டு பார்க்கிறவன், எல்லா தேகத்திலும் இருந்து பார்க்கிறவன். அப்ப கீதா படி பார்த்தீங்கன்னா க்ஷேத்திர க்ஷேத்திரஜ விபாகம் அதான் மோட்ச உபாயம். யோக மற்ற உபனிஷத்துங்கள்ல பார்க்கும்போது வேற வேற உபனிஷத்துலலாம் இருக்கு. என்னன்னு கேட்டா திரஷ்டா திருஷ்ய விவேகம், திருஷ்ய விவேகத்தை சொல்றது. அதுக்கு வேற பேர் என்னன்னா ஆத்ம அனாத்ம விவேகம். அப்ப வேதாந்தத்துல ஆத்ம அனாத்ம விவேகம், கீதால க்ஷேத்திரஜ க்ஷேத்திர விபாகம் விவேகம், யோக சாஸ்திரத்துல திரஷ்டா திருஷ்ய விவேகம். அடிச்சா 3. அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். இதான் நம்மளோட காரியமே. நான் பார்க்க சொல்லுங்க, பாருங்க பாருங்கன்னு சொல்றது இதுக்காக தான். பார்க்கிறது தான், விவேகம் பண்ணி பார்க்கிறது தான் மோட்சத்துக்கு உபாயம். பார்க்கணும், என்னைக்கா இருந்தாலும் பார்த்து தான் ஆகணும், வேற வழியெல்லாம் இல்லை. இதான் ஒரே ஒரு பாதை தான். மொத்த சாஸ்திரக்கும் மோட்ச சாஸ்திரத்துக்கும் பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்லுது நம்ம சனாதன தர்மம். ஆயிடுச்சா? சரி, அந்த விவேக கியாதி உண்டாகணும்னா என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, நச்ச சித்தி சித்திர் அந்தரேன சாதனம் இது ஏதத்த ஆரம்பியதே. இந்த இடத்துல தான் இந்த இதுக்கு மீனிங் தான் தப்பா எழுதியிருக்கேன். சாதனம் அந்தரேன, சாதனம் அந்தரேன அப்படின்னா சாதனம் இல்லாமல். இந்த மட்டும் எங்க திருத்திக்கணும் அப்படின்னு கேட்டா விவேக கியாதி தான் மோட்சத்திற்கு உபாயம் என்று சித்தமாகிறது இருக்குல்ல, அது வரைக்கும் கரெக்ட். அதுக்கு மேல இருக்கிறத அடிச்சுட்டு என்ன பண்ணுங்க, நீங்க புதுசா எழுதிக்கிங்க. என்ன எழுதணும்னு கேட்டீங்கன்னா நச்ச சித்திரந்தரேன சாதனம் இது ஏதத் ஆரம்பியத்தை இருக்குல்ல, அதுக்கு மீனிங் எழுதும் போது என்ன எழுதணும்? சாதனம் இல்லாமல், சாதனம் அந்தரேன. சாதனம் அந்தரேன அப்படின்னா சாதனம் இல்லாமல், நச்ச சித்திகி சித்தியானது உண்டாகாது. சாதனமின்றி சாதிப்பார் உலகில் இல்லை. சாதனம் இல்லாமல் ஒன்னத்தை சித்திப்படுத்த முடியாது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா சாதனம் இல்லாமல் சித்தி உண்டாகாது. அதனால் விவேக சித்தி உண்டாவதற்காக, விவேக சித்தி உண்டாகுவதற்காக சாதனத்தை பற்றி சூத்திரம் ஆரம்பிக்கின்றது. விவேக கியாத்தின்ற சித்தி, விவேக கியாத்தி தான் சித்தி. அந்த விவேக கியாத்தின்ற சித்தியை அடைவதற்கு அஷ்டாங்க யோகம் என்ற சாதனமானது இந்த சூத்திரத்திலிருந்து ஆரம்பிக்கப்படுகின்றது. அவ்வளவுதான். புரியுதா? யாராவது கேட்பாங்க, மோட்சத்துக்கு சாதனம் விவேக கியாதி. விவேக கியாதி உண்டாகிறதுக்கு எது சாமி சாதனம்? நான் அதால் தான் நிறைய பேருக்கு சொல்லுவேன். நாங்கள் இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சொல்கிறோம், என்னன்னு கேட்டீங்கன்னா எவ்வளோ படிச்சிடலாம், ஆனால் அப்ளை பண்ணுறதுல தாங்க ப்ராப்ளம். பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஈஸியாக. பார்த்தீங்கன்னா பாருங்க இப்போ இது வேற இங்கே நிறையா திருவண்ணாமலையில் அடிக்கடி போடுவாங்க. பேசுகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ரமணாசிரமத்தை சுற்றி நிறைய இடத்துல பேசுகிறவங்க ஜஸ்ட் பி வெறும் பி ஜஸ்ட் பி. அதையா பிரச்சனை. இப்போ ஜஸ்ட் பி தான் இருக்க முடியலையே, வெறுமனை இரு.
அது என்ன முடியல, பெரிய கேட்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குல்ல. ஜஸ்ட் பி அப்படின்னா சூப்பர்ல, நல்லா இருக்கு, சிம்பிளா இருக்குல்ல. ஜஸ்ட் பி, பி. ஆத்ம ஞானம் என்னங்க? பீயிங் தான் ஆத்ம ஞானம், இருத்தல். கரெக்டு, அதான் முடியலையே, அது முடிய மாட்டேங்குது. அப்ப வந்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும், பார்க்க முடியல சாமி. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த கோபம் வரும்போது என்ன பண்ணுங்க, 10 எண்ணுங்க. 1 2 3 4 5 6 கோபம் போயிடும். அந்த 10 எண்றதுக்கு முன்னாடி தான் நான் கோவப்பட்டுறேன்னு. அந்த டைம் இருந்துச்சு அப்படின்னா கோவப்பட மாட்டேனே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சொல்யூஷன் தெரியும். எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவேக கியாதி, பிரித்து பார்க்கறது தான் மோட்ச உபாயம். ஆனால் அந்த பிரித்து பார்க்க முடியலையே சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூத்திரம் ஆரம்பிக்குது. யோகாங்கானுஷ்டானாத் அசுத்திக்ஷயே ஞானதீப்திர் அவிவேக்யாதேஹே ஞானதீப்திர் ஆவிவேக்யாதேஹே. தமிழ்ல வந்து உங்க சூத்திரத்திலே தப்பா எழுதியிருக்கேன் பாருங்க. உங்க சூத்திரத்துல அவிவேக்யாதேஹே இருக்குல்ல, அதை ஒரு சுழி போட்டு ஆவிவேக்யாதேஹே போட்டுங்க. ஆவிவேக்யாதேஹே பதார்த்தத்துல கரெக்டா போட்டிருக்கேன், சூத்திரத்துல போடாம விட்டுருக்கேன். யோகாங்கானுஷ்டானாத் அசுத்திக்ஷயே ஞானதீப்திர் ஆவிவேக்யாதேஹே. யோகாங்கனுஷ்டானாத் அசுத்திக்ஷயே ஞானதீப்திர் ஆவிவேக்யாதேஹே. யோகாங்கனுஷ்டானாத் அசுத்திக்ஷயே ஞானதீப்திர் ஆவிவேக்யாதேஹே. அற்புதமான சூத்திரம். யோக அங்க அனுஷ்டானாத், யோக அங்கங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 அப்படின்னு சொல்ல போறோம். அஷ்டாங்க யோகம், யோகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 அங்கங்கள் இருக்கின்றன. யோகம் எது? இந்த பாடி தான் அங்கி யோகம். எனக்கு வந்து இந்த பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலை ஒரு அங்கம், 2 கை 2 கால், கீழே 2, இந்த கை 2, இந்த தலை, 5 அங்கங்கள் இருக்கு இதுக்கு, இந்த பாடிக்கு, மெயின் பாடிக்கு. அங்கி அங்கம். அதே மாதிரி யோகம்ன்றது வந்து அங்கி. யோகம்ன்றது, யோகம்னு என்னது பேரு சொல்லியிருக்கு, ஞாபகம் இருக்கா? யோகம்னு என்னது? யோகம்னா சமாதி, சவிகல்பம் நிர்விகல்பம் ரெண்டுமே சமாதி, யோக சமாதி. அப்ப யோகம்ன்ற சமாதி வந்து பாத்தீங்கன்னா பாடியா இருக்கு அப்படின்னா, அந்த பாடிக்கு வந்து பாத்தீங்கன்னா என் தலை கை மாறி கால் மாதிரி மொத்தம் 8 அங்கங்கள் அதுக்கு இருக்கின்றது. யோகம் என்று சொல்லக்கூடிய சமாதிக்கு 8 அங்கங்கள் இருக்கிறது. அதனால அதுக்கு பேரு அஷ்டாங்க யோகம் அப்படின்னு பேர். அஷ்டாங்க யோகம். இந்த யோக அங்கத்தோட அனுஷ்டானத்தினால ஆசனம், யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியான, சமாதி, இந்த 8 அங்கங்களோட அனுஷ்டானத்தினால் என்ன நடக்கும்? அசுத்திக்ஷயே, அசுத்தின்னு சொல்லக்கூடிய மலங்கள் தேகத்திலையும் இந்திரியங்கள்லையும் மனசிலையும் புத்தியிலையும் இருக்கக்கூடிய மலங்கள் நாசமாகின்ற நிலையில், அசுத்தி க்ஷயே, அசுத்தி நாசமாகின்ற நிலையில். என்னெல்லாம் அசுத்தி? தேகத்துல என்ன மலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெய்லி காலையில சொல்ல போகுது என்னன்னு கேட்டீங்கன்னா, சுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பாஹ்ய சுத்தம், ஆந்தர சௌச்சம், பாஹ்ய சௌச்சம்னு 2ஆ பிரிக்கிறோம். டெய்லி ஒரு சாதகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சா 3 வேளை குளிக்கணும், இல்லை அப்படின்னா 2 வேளையாவது ஸ்நானம் பண்ணணும். தேகத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அசுத்தம் தங்காம இருக்கணும். மேலே சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி குளிக்கணும். என் சிஷ்யர் ஒருத்தர் வந்தார், சோப்பே போடுறது பக்கத்திலே வராதிங்கன்ட்டு. ஏன் அப்படின்னா ஸ்மெல் வருது. ஐயோ, ஆமாம், சோப் போடாமல் வைராக்கியா இருந்தால் ரோட்டில் போ, எருமாடு மாதிரி ரோட்டில் போக வேண்டியதுதானே, எதுக்கு விவகாரம் பண்ணணும்? அப்போ வந்து விவகாரத்தில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் ஸ்மெல் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது அசுத்தம் தானே. அது வியர்வை இருக்குது, நிறைய வந்துக்கிட்டே இருக்கே.
நிறைய லீக் ஆகிட்டே இருக்கு, இந்த பாடி ஃபுல்லாக லீக்கேஜ் தான் மொத்த பாடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையிலையும் சாயந்தரத்துலையும் பாகிய சௌச்சம் பண்ணணும் தேகத்துக்கு. இந்திரியங்களுக்கு என்ன சௌச்சம்? சஞ்சலம் இருக்க இந்திரியத்துல அப்படியே கண்ணு அந்த அல்வாவை பார்த்தோடனே கண்ணு அப்படியே பெருசா விரியுது. ஐயோ அல்வா என்ன கலர் இல்லை. ஐயோ நீங்க கேரளா பக்கம் டிராவல் பண்ணீங்கன்னா பாலக்காட்டுல இருந்து ஆரம்பிச்சோடனே தெரிஞ்சிடும். கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காட்டுக்குள்ளார என்ட்ரு ஆகும் போதே எங்கெல்லாம் ஸ்டேஷன் இருக்கோ எல்லா ஸ்டேஷன்லயும் பெருசு பெருசா அல்வா வச்சிருக்கான். அந்த கலர் கலரா பார்த்தோன்னே அதோட டெக்ஸ்டரே வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, அந்த டெக்ஸ்டர் பார்த்தோன்னே கண்ணு அப்படியே பெருசாகுது. மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா மியூசிக் மெதுவா எங்கேயாவது ஒரு மியூசிக் பிட்டு எங்கேயாவது வந்துச்சுன்னா ஐயோ சூப்பரா இருக்கே அப்படின்னு அந்த பக்கம் போயிடுது. இந்த இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா விஷயத்தை நோக்கி அலையுது இல்ல, அலைச்சல், லாலச்சுன்னு பேரு இந்தியில சொல்லுவாங்க. லாலச்சு ஒரே அலைஞ்சு கிடக்குது. எங்கேயாவது நல்ல மசால் தோசை கிடைக்குமான்னு பாக்குது, எங்கேயாவது நல்ல மியூசிக் கேட்குமான்னு கிடைக்குது, நல்ல கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியா ஏதாவது கிடைக்குமான்னு தேடுது. நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரஜாய் போட்டு படுத்தா சுகமா இருக்கும்ல அப்படின்னு தேடுது. உங்க நீங்க கொடுத்த ரஜாயை இப்ப நான் அடிக்ஷன் ஆயிட்டு இருக்கேன். எடுத்து வைக்க மனசே வரல, அப்படியே அதை தான் இப்ப படுத்துட்டு இருக்கேன். தூக்கி வைக்கணும், ஓரமா வைக்க. அடிக்ஷன். இந்த ரஜாய் பாத்தீங்கன்னா என்ன சௌக்கியமா இருக்கு தெரியுங்களா? வெறும் நான் படுத்துக்கிட்டு இருந்தது பாயில படுத்துக்கிட்டு இருந்தா அப்படியே குத்துது. இப்பதான் ரஜாய் போட்டு படுத்தா, நான் இப்ப பெட்டா யூஸ் பண்றேன். கீழே போட்டு படுத்தா ஐயோ என்ன தூக்கம் என்ன சுகம். இப்ப இந்திரியத்தை எவ்வளவு கெடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா? அப்ப இந்திரியத்துல எல்லாம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா விஷயத்தை நோக்கி அலையிற சஞ்சலம் இருக்கு. அதுக்கப்புறம் மனசுல என்னது அப்படின்னா, மனசுல வந்து பாத்தீங்கன்னா இந்திரியத்துக்கு எப்படி விஷய சுகத்தை கொடுக்கலான்னு விஷய சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா மனசுல சதா போயிட்டே இருக்கு, விஷய சிந்தனை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புத்தியில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கல்பம். அதுக்கப்புறம் சித்தத்துல என்ன இருக்குன்னா வாசனை. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா தேகத்துல மலம், அதுக்கப்புறம் இந்திரியங்கள்ல அலைச்சல், அப்புறம் மனசுல விஷய சிந்தனை, புத்தியில சங்கல்பம், அதுக்கப்புறம் சித்தத்துல வாசனைகள், விஷய போக வாசனைகள். இதுதான் அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய மலங்கள், அசுத்தம்னு பேரு. இது வந்து பாத்தீங்கன்னா யோகாங்க அனுஷ்டானத்தினால என்ன ஆகும்? நஷ்டத்தை அடைகின்றது, நாசமாகுது. அப்படி நாசமாகும் போது என்ன உண்டாகும்? ஞான தீப்தி. ஞான தீப்தி அப்படின்றதுக்கு அர்த்தம் ஞான பிரகாசம், சத்துவகுணம். ஞானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணத்தோட தான் ஞானம். அந்த சத்துவகுணம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எத்தனை % போகும்? அஷ்டாங்க யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா சமாதி வரைக்கும் பண்றது வந்து பாத்தீங்கன்னா சவிகல்ப சமாதி வரைக்கும் சமாதி எடுத்துங்க. அஷ்டாங்க யோகத்துல சவிகல்ப சமாதியோட லாஸ்ட் என்னது சொல்லியிருக்கோம்? சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சாஸ்மிதா, சானந்த, சாஸ்மிதா 6. சாஸ்மிதாவோட வந்து பாத்தீங்கன்னா எத்தனை % சொல்லியிருக்கேன்? 95% சத்துவகுணம் வந்தாச்சு. அப்ப அஷ்டாங்க யோகத்தை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண முடியும்? லாஸ்ட் அஷ்டாங்க யோகத்துல லாஸ்ட் தாரண தியான சமாதி. இந்த சமாதியில வந்தோன அஷ்டாங்க யோகம் பூர்த்தி ஆயிடுது. வேதாந்தத்துல அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதானம். சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் அப்படின்னு சாதன சதுஷ்டயத்துல சமதமாதிகள்ல இருக்கிற லாஸ்ட் அந்த அஷ்டாங்க யோகத்தோட சமாதி தான் வேதாந்தத்துல சாதன சதுஷ்டயத்துல சமாதானம். அதுதான் யோகத்துல வந்து சாஸ்மிதா சமாபத்தி அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் 95 98 போனீங்க அப்படின்னா என்னாகும்? பரம் பிரசங்கியானம். பரவாயில்ல, நான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றதுக்காக டக்குன்னு உங்களுக்கு இது தோணணும் என்னென்ன ஸ்டேஜஸ் அப்படின்னு. எனக்கு தெரியும் ஆக்ராக்கு அப்புறம் டைரக்டா டெல்லி தான் நிப்பாட்டுவான்னு எனக்கு நல்லா தெரியும் ட்ரெயின். ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய முறை போய் 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 பழக்கம் இருக்கு. ஆக்ராக்கு முன்னாடி எங்க நிப்பாட்டுவான்? ஆக்ராக்கு ஜான்சியில நிப்பாட்டுவான். ஜான்சிக்கு முன்னாடி வண்டி எங்க நிற்கும்? போபால்ல நிற்கும். போபாலுக்கு முன்னாடி இட்டார்சியில நிற்கும். இட்டார்சி, போபால், குவாலியர். நாக்பூர்லாம் இட்டார்சிக்கு கீழே.
அப்ப நம்ம போகும்போதே தெரியும் எங்களுக்கு பிரதான ஸ்டேஷன் என்னன்னு நமக்கு தெரியும்ல. இதே மாதிரி இந்த யோக மார்க்கத்துல பாத்தீங்கன்னா இதான் ஸ்டெப்ஸ். அப்ப பாத்தீங்கன்னா 98% வந்தோன்னா பரம்பிரசங்கியான மந்திரம். அந்த பரம்பிரசங்கியானத்துல என்ன நடக்கும்னு பார்த்திருக்கோம். அந்நியதா கியாதி. அதுக்கு இன்னொரு பேரு தான். என்ன பேரு? விவேக கியாதி. விவேக கியாத்தின்னு சொல்லலாம், இல்லைன்னா அந்நியதா கியாத்தின்னு சொல்லலாம். அப்ப 98% சத்துவ குணம் உண்டாகிறதுக்கு பேரு தான் என்ன பேருனா ஞான தீப்தி. அந்த ஞான தீப்தி உண்டாகும் போது, தீப்தினா பிரகாசம், ஞான தீப்தினா ஞான பிரகாசம். அந்த ஞான பிரகாசம் உண்டாகும் போது அந்த 95%ல இவன் என்ன ஆவான்? தான் தானா சொரூபத்துல நிற்பான். தான் சொரூபத்தை நின்னுக்கிட்டு தனக்கு அந்நியமா இந்த சித்தத்தை பாத்தீங்கன்னா பார்ப்பான். அதுக்கு பேரு தான் விவேக கியாத்தின்னு பேரு, அந்நியதா கியாத்தின்னு பேரு. ரெண்டு ஒண்ணு ஆயிடுச்சா? இததான் இங்க சொல்லுது ஆவிவேக கியாத்தேஹே. இந்த யோகா அனுஷ்டானம் யோகாங்க அனுஷ்டானம் பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களை சத்துவ குணத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகும். அப்ப சத்துவ குணம் அதிகமாக அதிகமாக விவேக ஞானமும் என்ன ஆயிட்டு இருக்கும்? அதிகமாயிட்டே போகும். சவிதர்க்க சமாபத்தியில விவேகம், நிர்விதர்க்கத்துல ஒரு விவேகம், சவிச்சாரத்துல ஒரு விவேகம், நிர்விச்சாரத்துல ஒரு விவேகம், சானந்தத்துல ஒரு விவேகம், அதுக்கப்புறம் சாஸ்மிதால ஒரு விவேகம், அதுக்கப்புறம் 98% அந்நியதா கியாத்தி வரும்போது வேற விவேகம். அப்போ அந்த 98% சத்துவ குணத்துல உண்டாகிற அந்நியதா கியாதி விவேகம் பரியந்தம் அப்படின்றதுக்கு அர்த்தம் அது வரைக்கும் அர்த்தம். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா விவேக கியாதி இந்த யோக அங்க அனுஷ்டானத்தினால உண்டாகிற ஞான பிரகாசத்தினால வளர்ந்து 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 குரோத்தாய் அந்நியதா கியாத்தியில பூர்ணயா புடிச்சு வச்சா. அப்ப யோக அங்க அனுஷ்டானம் எதுக்கு? யாராவது கேட்பாங்க, யோக அங்க அனுஷ்டானம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா விவேக கியாத்தி உண்டாகிறதுக்கு சாதனம். விவேக கியாத்தி எதுக்கு? விவேக கியாத்தி தான் மோட்சத்துக்கு உபாயம். மோட்சம்னா என்ன? அந்த விவேக கியாத்தி நம்ம சொல்றோமே, அதை நான் ஏற்கனவே முன்னாடி சொல்லிட்டோம். ந தர்ஷனம் மோட்ச சாதனம். தரிசனம் பண்றது மோட்ச சாதனம் இல்ல. அந்த தரிசனத்திலையும் ஒரு வைராகியம் அதை பார்க்கறதையும் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பேரு? பரவைராகியம். அந்த பரவைராகியம் வந்தோன இவன் தான் தானா நிற்கின்றான். ததா திரஷ்டுக்கு சுரூபே அவஸ்தானம். அப்ப திரஷ்டா தான்ல நிற்கும் போது திருஷ்யம்ன்றது என்ன ஆயிடுது? 100% அதர்சனமா ஆகிவிடுகிறது. அந்த திருஷ்யம் எப்ப இவனோட கண்ணுக்கு இல்லாமல் போகுதோ அப்பதான் அத்வைத சித்தி, ஆத்ம அனுபூதி, கேவல பாவம், கைவல்யம் உண்டாகும். அப்ப கைவல்யம் உண்டாகிறதுக்கு முந்தின ஸ்டேஜ் எது அப்படின்னா அந்நியதா கியாத்தி பார்த்து அதுலயும் வைராகியம் வந்துச்சுன்னா மோட்சம் தான். அப்ப அந்நியதா கியாத்தி தான் மோட்சத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். ஆயிடுச்சா? அதேதான். சித்தத்துல பாத்தீங்கன்னா தூக்கத்துல பாத்தீங்கன்னா சித்த விருத்தி இருக்கா இல்லையா? தூக்கத்துல சித்த விருத்தி இருக்கா இல்லையா? நித்ரா விருத்தி இருக்கா? ஆனா அங்க வேற ஏதாவது விருத்தி இருக்கா? லௌகிக விருத்தி ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லைல்ல. நித்ரா விருத்தி. ஆனா நித்ரா விருத்திக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? ஒண்ணுமில்லை. இதான் விருத்தி. அப்ப ஒண்ணுமில்லைன்னா என்ன காரணம்? அந்த இடத்துல ஒண்ணும் இல்லை, அபாவம். ஆமா. அப்ப அங்க ஒண்ணும் இல்லை, அபாவம் தானே இருந்துச்சு. அப்ப அந்த அங்க இருக்கக்கூடிய சித்தம் இருக்கு. ஆனா சித்தம் இருக்கு, ஆனா சித்தத்தை விருத்தி இல்லை. அந்த இடத்துல என்ன ஆனந்தம் இருக்கும்? ஐயோ என்ன சுகம். என்ன தூக்கம் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த உலகத்திலே பிடிச்சது யாருக்கும் எல்லாத்துக்கும் பிடிச்சது இது தூக்கம்தான். அதனால்தான் எல்லா ஜீவராசியும் தூங்க போகுது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா தூக்கத்துல என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனந்தமா இருக்கு. ஏன் சுவாமின்னா அந்த சித்த விருத்தி அங்க இல்லவே இல்லை. அதுக்கு என்ன பேருனா வேதாந்தத்துல சொல்லுது. அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனந்தமய கோஷ ஆனந்தம்னு பேரு. ஆனந்தமய கோஷத்தோட ஆனந்தம்.
அதுலயும் ஒருத்தனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி சமாதிக்கு போகும்போது சித்த விருத்திகள் எல்லாம் இல்லாம போய் எம்டியா இருக்கிற சித்தம் இருக்கும். எப்படி நம்ம தூக்கத்துல வந்து சொல்றோமோ, என்ன சொல்றோம், நான் சுகமா தூங்கின, வேற ஒன்றையும் அறியவில்லை அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோமோ, அங்க சித்த விருத்தி ஒண்ணு இல்லை. அதை பார்க்கிறது வந்து பாத்தீங்கன்னா சமாதியில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் போகும்போது அதே தூக்கத்துல என்ன இருக்கோ அதே ஸ்திதி உண்டாகும். எப்படி தூக்கத்துல ஒரு ஆனந்தம் கிடைக்குதோ அதே ஆனந்தம் கிடைக்கும். அந்த தூக்கத்துல இருக்கிற ஆனந்தம் எதுனா காரண சரீரத்திலிருந்து உண்டாகிற ஆனந்தம் ஈஸ்வர ஆனந்தம் அப்படின்னு பேர். காரண சரீர அபிமானி ஈஸ்வரா. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமய கோஷத்தோட ஆனந்தம். அந்த ஆனந்தத்தையும் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சொரூபம் இல்லைன்னு அதையும் திருஷ்யம், அதுவும் பொய் அப்படின்னு அதையும் தூக்கி போட்டுட்டு தான் தானா எப்ப நிக்கிறானோ அதான் அத்வைத சித்தி. அப்ப தூக்கத்துல ரெண்டு இருக்கா ஒண்ணு இருக்கா? நமக்கு ரெண்டு இருக்கு. நான் இருக்கேன், ஒன்னும் தெரியலன்ற அந்த அவித்யா இருக்கு. அதே அதை நான் பார்க்கிறேன்னா சமாதியில இருக்கும்போது அதை பார்ப்பான். அப்ப பார்க்கும்போது கூட ரெண்டு இருக்கு. நான் இருக்கேன், அந்நியதாக்கியாத்தின்னு சொல்லக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா சித்தம் இருக்கு. அப்ப சித்தத்தை பார்க்கறதுனால மட்டும் ஒருத்தனுக்கு வந்து மோட்சம் கிடைக்காது. சித்தம் இல்லாமலே போயிடுச்சு அப்படின்னா அப்பதான் கைவல்யம், தனிச்ச அவஸ்தா. வேதாந்தத்துல அத்வைத சித்தி, தான் தானா நிக்கிறது. ஆத்மனி ஏவ அவதிஷ்டதே, தன்னிலேயே தான் நிக்கிறது. ஸ்தித பிரஜன் அப்படின்னு பேர் அவனுக்கு பேர். பிரஜையிலேயே நிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஈசனோடாயினும் ஆசை அருமின், எங்க பரவைராகியம், அதுதான் பரவைராகியம். இருக்கிறதுலே பெரிய ஆனந்தம், இந்த உலகத்திலே பெரிய ஆனந்தம் எது? அதுதான் தூக்கத்துல இருக்க ஆனந்தம் தான். இப்ப ஞானத்துல இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்றோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா சுகம் உத்தமம். இப்ப நீங்க தூக்கத்துல இருக்கிற ஆனந்தத்தை அனுபவிக்கிறீங்களா இல்லையா? அனுபவிக்கிறீங்கல்ல. நல்லா தூங்கணும். பார்க்கறது எப்போ பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு காலையில் வேக்கப் ஆனதான், புத்தி வேக்கப் ஆனாதான் உங்களுக்கு வந்து அது தெரியுது. புத்தி வேக்கப் ஆனாதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை சுகத்தை அனுபவிச்சேன்னு உங்களுக்கு ரீகால் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் இதில் இருக்கும்போது நிர்விகல்ப சமாதியை ஒருத்தனை அட்டைன் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சுகஸ்வரூபமாகவே இருக்கான். சுகத்தை அவன் அனுபவிக்கலை. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா சுகஸ்வரூபமாவே பிரம்மமாவே இருக்கான். ஆமா, ஆனந்த ஸ்வரூபமாவே ஆயிட்டான், சச்சிதானந்தமாவே ஆயிட்டான். அப்போ சுகத்தை வந்து பிரம்மானந்தத்தை ஆப்ஜெக்ட் பண்ண முடியாது. பிரம்மானந்தமா இருக்கணும், பிரம்மஸ்வரூபமா இருக்கிறது தான் அனுபூதி. அடிச்சா உங்களுக்கு? அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆமா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்துக்கு முன்னாடி ஸ்வரூப அவஸ்தானத்துக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் எது அப்படின்னா விவேக கியாதி. அந்த விவேக கியாத்தி பரியந்தம் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு போய் சேர்க்கறது எது? ஞான பிரகாசம். ஞான பிரகாசம்னா என்னது? சத்துவகுணத்தோட குரோ அப் ஆகிறது. சத்துவ குணம் விருத்தி ஆகிட்டே போறது, குரோத் ஆகிறது. அது எது வரைக்கும் குரோத் ஆகும்? 98% வரைக்கும் தான் குரோத் ஆகும். அதுக்கப்புறம் குணாதீத்தனா ஜம்ப் பண்ணிடுவான். 1% ஒரு சத்துவகுணம், ரஜோகுணம் 1%, தமோ குணம் 1% இருக்கும். இவன் என்ன பண்ணுவான்? அதுக்கு மேல வந்து குணத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. இவன் என்ன பண்ணுவான்? அதை டிஸ்கனெக்ட், குணத்தை வந்து இந்த 3 குணங்களுடைய சித்தத்தை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தான் தானா சொரூபமா நின்றுவான். இதுக்கு பேர் தான் குணாதீத்தன் அப்படின்னு பேர். அப்ப குணாதீத்தன் சொல்லக்கூடிய மோட்சத்துக்கு உபாயம் அந்நியதாக்கியாதி. அந்நியதாக்கியாதி உண்டாகணும் அப்படின்னா சத்துவகுணம் 98%க்கு வரணும். சத்துவகுணம் 98%க்கு வரணும் அப்படின்னா யோக அங்கங்களை அனுஷ்டானம் செய்யறது மூலமா அந்த ரஜோகுணம் தமோகுணம் தான் மலம். மலம் இது ரஜோகுணம் தமோகுணம். ரஜோகுணம் சஞ்சலத்தை கொடுக்கும், தமோகுணம் என்ன கொடுக்கும்? மோகத்தை, தாமசத்தை, மோகத்தை, ஆவரணத்தை உண்டு பண்ணும். அப்ப நம்ம தேகம் மனசு புத்திகள் எல்லாத்துலயும் இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு எங்கெல்லாம் மோகம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள்லயும் இதுலயும் மனசுலயும் இருக்கிறது என்ன மனம்? அப்படின்னா சஞ்சலம், விக்ஷேபம். இந்திரியம் நிக்க மாட்டேங்குது, மனசு நிக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் புத்தியில இருக்கிறது என்னது? ஞானம். என்ன ஞானம்? மோகம். அங்கு மோக ஞானம் இருக்கு.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்திரியம் மனசு எல்லாத்துலேயும் இருக்கக்கூடியது ரஜோகுண தமோகுணம் சம்பந்தமானது. இதை வந்து நம்ம நியூட்ரலைஸ் பண்றதுக்காக தான் யோக அனுஷ்டானத்தை செய்கின்றோம். புரிஞ்சு போச்சா? பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரியர் சொல்றார், யோக அங்காணி அஷ்டௌ. யோக அங்காணி அஷ்டௌ. யோக அங்கங்கள் எத்தனை? 8. எனது அபிதாயிஷ்யமானானி, சொல்லப்பட போகின்றவைகள். சொல்ல போறோம், ஒவ்வொன்றுத்தையா தனித்தனியா சொல்ல போறோம். சொல்லப்பட போகின்றவைகள் 8 அங்கங்களை உடைய யோகம், யோகாங்கம் 8. சரி, அது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி அப்படின்னு 8 அங்கங்கள். இதுல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவா, இதையும் 2ஆ பிரிப்போம். யோகா அங்கங்களை 2ஆ பிரிக்கிறோம். என்னன்னா பகிரங்கம் அந்தரங்கம் அப்படின்னு பிரிக்கிறோம். எது பகிரங்கம்? யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம். இந்த 5க்கும் பேர் வந்து பகிரங்கம்னு பேர். பகிரங்கம்னா வெளியில இருக்கிறது, எக்ஸ்டர்னல். அதுக்கப்புறம் தாரண தியான சமாதி, இந்த 3த்துக்கும் பேரு அந்தரங்கம் அப்படின்னு பேர். பகிரங்கம் அந்தரங்கம். யமனியம ஆசன பிராணாயாம பிரத்யாகாரம், யமனியம ஆசன பிராணாயாம பிரத்யாகாரம் 5 வந்து பகிரங்கம். தாரண தியான சமாதி வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்கம் அப்படின்னு 8 அங்கங்களா பிரிச்சிருக்கு. தேஷாம் அனுஷ்டானாத், இந்த 8 அங்கங்களையும் அனுஷ்டானம் செய்வதால். சாமி இதெல்லாம் வந்து வேதாந்தத்தில் இருக்கா சாமி? நமக்குலாம் ஒரு புண்ணாக்கும் இல்லையா சாமி? நம்ம தான் புரிஞ்சா போதும் வேதாந்தம் சாமி, எனக்கு புரியும் சாமி. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வச்சு கால்கில கத்திரிக்காய் கூட வாங்க முடியாது, நீங்கள் புரிஞ்சதை வச்சு. இதெல்லாம் படிக்கணும். பிரம்மசூத்திரம்லாம் படிக்காதனால தான் இப்போ எல்லாம் பிரச்சனை. அவங்கவுங்க இஷ்டப்படி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 4, 1, 7 அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் என்ன பண்ணுறார்? வியாச பகவான் என்ன பண்றார்? அஷ்டாங்க யோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றார். ஃபர்ஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு ஆரம்பத்திலே கிளியர் பண்ணிட்டேன். இந்த அஷ்டாங்க யோக அனுஷ்டானம் எது வரைக்கும் உங்களை கொண்டு போகும்? அந்நியதாக்கியாத்தி வரைக்கும் கொண்டு போகும். அந்நியதாக்கியாத்தி வரைக்கும் கொண்டு போகும். அந்த அந்நியதாக்கியாத்தி வரைக்கும் கொண்டு போறதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த 95% என்ன சம்பவிக்குதுன்னு பார்த்தோம். 95 சாஸ்மிதா சமாதி. அதுக்கு தான் வேதாந்தத்தில் அதுக்கு என்ன பேர்? சமாதானம்னு சொல்லியிருக்கேன்ல, சமாதானம் சொல்லியிருக்கேன். அந்த சமாதானத்தை அடையறதுக்காகத்தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உபாசனைகள்லாம் பண்றீங்கல்ல. இப்போ ஓங்கார உபாசனை பண்ண போறோம் நம்ம. இந்த ஓங்கார உபாசனைகள்லாம் எதுக்கு சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உபாசனைகளை சாஸ்திரம் எதுக்காக வச்சிருக்கு அப்படின்னா, உபனிஷதங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா உபாசனைக்கு ஒரு பெரிய பாட்டு இருக்கு. இந்த இன்ஸ்டிடியூஷன் வேதாந்தம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, எனக்கு ரொம்ப கோபம் என்ன அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷன் வேதாந்தம் என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த உபாசனா பார்ட்டே என்ன பண்ணிட்டாங்க? மொத்தமாக டோட்டலாக எடுத்துட்டாங்க. இந்த உபாசனா காண்டம் தான் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம்னு சொல்லக்கூடிய அந்தரங்க சாதனங்களை, வேதாந்தத்தில் சொல்லக்கூடிய அந்தரங்க சாதனங்களை உண்டு பண்ணுறது. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை டோட்டலாக எடுத்துட்டாங்க. அப்ப எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சமம் தமம் உபரதி. சமம்னா என்னது? மனோ நிகிரகம். மனோ நிகிரகம் எப்படி உண்டாகும்? தமம்னு சொல்லக்கூடியது பாகியேந்திரிய நிகிரகம். எப்படி பாகியேந்திரிய நிகிரகம் உண்டாகும்? உபரதி எல்லாம் ஷட் டவுன் ஆகி நிற்கிறது. எப்படி ஷட் டவுன் பண்றது? எப்படி நிற்கும்? மனசு விசிராந்தி எப்படி நிற்கும்? திதிக்ஷா எப்படி நடக்கும்? சமாதானம் எப்படி நடக்கும்? சித்த சமாதானம் எப்படி நடக்கும்? சமாதானத்துக்கு என்ன மீனிங்? சித்த ஏகாகிரதான்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். தத்துவபோதத்துல இருந்து எங்க பார்த்தீங்கன்னாலும் சித்த சமாதானம். சமாதானத்துக்கு என்ன அர்த்தம்னா ஏகாகிரதா. ஏகாகிரத்தோட லாஸ்ட் பூமி எது? சாஸ்மிதா. ஏகாகிர சித்தத்துல தான் 6 சமாதி நடக்குது. ஏகாகிர சித்தத்தோட லாஸ்ட் எண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்மிதா சமாதி. அப்போ வந்து நீங்க யோக அனுஷ்டானத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனோட சேர்ந்து நீங்க பண்றதுக்கு பேர் தான் வேதாந்தத்துல உபாசனம்னு பேர் வச்சிருக்கு. யோக அங்க அனுஷ்டானத்தை வெறுமனே ட்ரையா பண்ணினீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா யோக பிரக்கிரியா. அதே நேரத்தில் அதை வந்து பார்த்தீங்கன்னா பக்தியோட சேர்ந்து பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கு பேரு ஈஸ்வர சகுண பிரம்ம உபாசனா. என்ன பேரு? சகுண பிரம்ம உபாசனா.
இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் வியாச பகவானும் சங்கரரும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அஷ்டாங்க யோகத்தை ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டுட்டு வருகிறார்கள். எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 4:1-7 சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா 13-14 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மசூத்திரம் ரெஃபரன்ஸ் போட்டு எடுத்தீங்க. நான் இதை பத்தி பின்னாடி ஒவ்வொன்று வரும்போதும் கொட்டேஷன் கொடுக்க போறேன். ஆசனத்துக்கு பிரம்மசூத்திரம் சொல்ல போறேன். ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா உபனிஷத்து பிரமாணத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிதான் சொல்ல போறேன். அதனால உபனிஷத்துக்கு எதிரானது இந்த அஷ்டாங்க யோகம் இல்லை. சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா பெரியவங்க எதையெல்லாம் அனுஷ்டானம் பண்ணினாங்களோ, மனு, வியாசர், வசிஷ்டர் இவங்கெல்லாம் எதை அனுஷ்டானம் செய்தாங்களோ அது எல்லாம் நமக்கு ஸ்வீகாரம் அப்படின்னு சங்கர பாஷ்யத்துல ஆச்சாரியார் சொல்றார். அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா தர்க்கம் குதர்க்கம்லாம் இருக்கே, நியாய வைசேஷிகம். இந்த நியாய வைசேஷிகத்தை வந்து பாத்தீங்கன்னா முமுட்சுக்களால் நன்றாக தியாகம் செய்யத்தக்கதுன்ற. அதே நேரத்துல யோகம் வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் யோகம் இருக்கு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 12வது அத்தியாயம் மனுஸ்மிருதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா மோக்ஷ அத்தியாயம்னு பேரு. மோட்சத்துக்கு சாதனமா வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றார், இதை சொல்றார் அஷ்டாங்க யோகத்தை. வியாச பாஷ்யத்துல சொல்றார். வியாசர் 18 புராணங்கள்ல நிறைய புராணத்துல ஒவ்வொரு புராணத்திலையும் இந்த அஷ்டாங்க யோகத்தை சொல்றார். பாகவத புராணத்திலையும் அஷ்டாங்க யோகம் இருக்கு. வியாசர் எதெல்லாம் பண்ணினாரோ எல்லா கிரந்தங்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டாங்க யோகம் இல்லாமல் இல்லவே இல்லை வியாசர், மனு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யோக வாசிஷ்டத்திலையும் அஷ்டாங்க யோகத்தை வசிஷ்டர் பிரிஸ்கிரைப் பண்றார் ராமருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பண்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தர்க்கம் இது வரைக்கும் நம்ம எங்கேயாவது படிச்சோமே, தர்க்கம் அதிகம் வந்துச்சு. ஏதாவது தர்க்கம் அதிகம் இல்லைல்ல. தர்க்க டெர்மினாலஜி நான் பேசுனாவே உங்களுக்கு வந்து இதாயிரும், என்னோட தலையை சுத்தம். அதனால வந்து பாத்தீங்கன்னா தர்க்கத்தை வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே அதிக பிரயோகமே இல்லை. அப்ப நியாய வைசேஷிகத்தை முமுட்சுக்கள் என்ன பண்ணணும், அத்தியந்த உபேக்ஷணீயன்ற எல்லாம் 100% உபேக்ஷா பண்ணணும், தூக்கி போட்டுறணும். ஆனா யோகத்தை வச்சுக்கணும். சாங்கியம் சுவாமி, சாங்கியமா அதெல்லாம் தூக்கி போடுங்க, அது வேத விரோதம். ஐயோ கபிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா அனிமாதி சித்தியெல்லாம் அடைஞ்சவராச்சு, சித்தி புருஷராச்சு. இருக்கட்டும், சங்கரர் வந்து பிரம்மசூத்திரத்தை சொல்றார், இருந்துட்டு போட்டோம். அனிமாதி சித்தி வச்சிருந்தா கொம்பாக்கும், ஒன்றும் இல்லை. வேத விரோதமா இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி கடல்ல போடணும். அப்போ வந்து சாங்கிய சித்தாந்தம் வந்து பார்த்தீங்கன்னா வேத விரோதம், அதனால அதை வந்து தூக்கி போட்டுற போறோம். அப்ப சாங்கியத்தை பேஸா வச்சிருக்கிற யோகத்திலையும் சாங்கியத்தோட பிலாசபி, யோகத்திலையும் பிலாசபி, சாங்கிய பிலாசபி தான் யோகத்துக்கும் பிலாசபி. அப்போ யோக சாஸ்திரத்தை வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2 விபாகமா பண்ண போறோம். யோக இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல யோகம், இதை வந்து என்ன பண்ணணும், 2 விபாகம் பண்ண வேண்டும். என்ன விபாகம் பண்ணணும் அப்படின்னா, 1 சித்தாந்த மீமாம்சா. ஒரு பார்ட்டுக்கு இப்ப என்ன பேரு, யோக சாஸ்திரத்தை இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறதுல சித்தாந்த மீமாம்சா ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா சாதனா மீமாம்சா இன்னொரு பார்ட். இது வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் படிக்கிறவங்களுக்குலாம் இது தெரியாததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. யாருக்கும் சமன்வயமே பண்ண தெரியல. என்கிட்ட ஒரு சாமி இருந்தார், பிரம்ம வித்யானந்த சாமி, நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரிஷிகேஷ்ல ஆச்சாரிய சுவாமியா இருந்தார். எனக்கு ரொம்ப பிரியம், எனக்கு ஒரு பிரதர் மாதிரின்னு வச்சுங்களேன், ரொம்ப பிரியமான சாமி. சாமி நான் போய் அப்பப்போ புக்கு, நான் இப்போ சின்ன வயசுல, இப்போ இல்லை ஜி, இல்லை அவர் இல்லை, சமாதி ஆயிட்டார் 2-3 வருஷத்துக்கு ஆச்சு. ரிஷிகேஷ்ல இருந்தார், இங்கே சிறுமலை பக்கத்தில் இருந்தார். தேனியில் இருந்தார், தேனியில் ஆச்சாரியார் இருந்தார். அப்புறம் தயானந்த ஆசிரமத்தில் கோர்ஸ் எடுத்தார். அது மாதிரி நல்ல நல்ல சுத்த நல்ல ஆத்மா ரொம்ப பிரியமா இருப்பார், நல்ல சரளம் எல்லாம். நான் அவர்கிட்ட போய், அவர் என்னோட ரொம்ப க்ளோஸ். அதனால நான் என்ன பண்ணுவேன், இந்த சமாதியை பத்தி எல்லாம் நிறைய உபனிஷதங்கள்ல எல்லாத்துலயும் இருக்கா, சாமி புரிஞ்சா போதும்னா இது எதுக்கு சாமி சொல்லியிருக்கு, புரிஞ்சா போதும்னா இது எதுக்கு சாமி சொல்லியிருக்கு அப்படின்னு போய் கொண்டு போய் டெய்லி அவரை போய் அரைச்சி எடுக்கிறதா வேலை எனக்கு. அவர் சும்மா இருந்தாவே எனக்கு சும்மா இருக்க முடியாது. சும்மா இருக்காரா, எதையாவது பண்ணுவோம், குடையும் அவர்கிட்ட அப்படின்னு. சாமி கீதால எதுக்கு சாமி இப்படி சொல்லியிருக்கு, சனை ரூபரமேத் புத்தியா திருதி கிரகித்தையா ஆத்ம சம்ஸ்த மனக்கிருத்வா ந கிஞ்சித சிந்தையத்துன்னு சொல்லியிருக்கேன் சாமி. எதையும் சிந்திக்காம ஆத்மாவிலேயே மனசை நிப்பாட்டுன்னு சொல்லுது, நீங்க புரிஞ்சா போதும்னு சொல்றீங்க. ஏன் சாமி சொல்றீங்க, என்ன சாமி
அவர் என்ன பண்ணுவார், ரொம்ப சரளம் அவரு. அதான் சாமி எனக்கும் தெரியல, எதுக்கு இது சொல்லியிருக்கு, இந்த உபனிஷத்துல எல்லாம் எதுக்கு மனசை நிரோதம் பண்ண சொல்லுது, மூச்சை பிடிக்க சொல்லுது, இது மாதிரிலாம் எதுக்கு சொல்லிருக்குன்னு தெரியலையே அப்படின்னு. அப்ப வேதத்துல எதையாவது அன்வான்டா சொல்லுமா? யோசிச்சு பாருங்க. கீதால வந்து பாத்தீங்கன்னா அன்வான்டா எதையாவது சொல்லுவாரா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு அன்வான்ட்? பெரியவங்க வந்து பாத்தீங்கன்னா அன்வான்டா பேச மாட்டாங்க. நம்மள மாதிரி சின்ன பசங்க தான் எதையாவது பேசிட்டு இருப்போம், காசிப் பண்ணிக்கிட்டு. அப்ப ரிஷிமார்களும் இல்ல கிருஷ்ணரும் ராமரும் வந்து பாத்தீங்கன்னா காசிப்பா பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சப்தமும் என்னது அர்த்தமுடையது. நச்ச நனுன்னு போட்டா கூட அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்காக இவ்வளவு பக்கம் பக்கமா வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும்? உபனிஷத்துல அமிர்த பிந்துலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ இருக்கு. ஓங்காரத்தை பத்தி பேசும்போதெல்லாம் இந்த மனசை நிரோதம் பண்ணுன்னு சொல்லுது. அப்ப வந்து என்ன பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ப்ராப்ளம் பண்ணாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, புரிஞ்சா போதும் அண்டர்ஸ்டாண்டிங்னு ஆச்சு. இது எப்போ ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓஷோ, ஜே கிருஷ்ணமூர்த்தி இது மாதிரி புத்திஜீவிகள்லாம் உள்ள வந்தாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 1960s அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சா போதும்ன்ற மாதிரி ஒரு இன்டெலெக்சுவல் கேம் மாதிரி, ஜிம்னாஸ்டிக் மாதிரி ஆயிப்போச்சு. இன்டெலெக்சுவல் ஜிம்னாஸ்டிக், புரிஞ்சா போதும் அப்படின்னு. ஆனா ட்ரெடிஷனல்ல யாரு மகாபெரிய, நமக்கு தெரிஞ்சது மகாபெரியவருக்கு தெரியும்ல, ஏன் மாலையை உருட்டிட்டு இருந்தாரு கடைசி வரைக்கும்? ஏன் பிரணவ ஜபத்தை பண்ணணும்? அவர் 3 காலத்துல உட்காந்து பிரணவ ஜபம். அப்ப நம்ம எல்லாம் புத்திசாலிங்க, நமக்கெல்லாம் அறிவு ரொம்ப அதிகமா இருக்கு, நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா பாவம் மகாபெரியவருக்குலாம் புரியல போல இருக்கு. என்ன புரிஞ்சா போதும்ன்றது மகாபெரியவருக்கு புரியல. ஐயோ பாவம், சந்திரசேகர பாரதிலாம் சமாதி அபியாசம் பண்ணாரு. ஐயோ பாவம், லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணணும்ல, விட்டுட்டு அவருக்கெல்லாம் புரியல போல இருக்கு. விவேகச்சுடாமணிக்கு பாதியிலேயே பாசியத்தை பாதியிலேயே நிப்பாட்டிட்டு சமாதிக்கு போயிட்டார். தேவையில்லாம சமாதிக்கெல்லாம் போயிட்டாரு, பாவம் இல்லை, தேவையில்லை. அப்ப மகா பெரியவர் மாதிரி பெரியவங்கள்லாம், சதாசிவ பிரம்மேந்திரன் மாதிரி பெரியவங்கள்லாம் புரியாதவங்க இல்லை. என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பழைய ஆட்களோட பெரியவங்களோட எல்லா லைஃப் ஸ்டைலையும் விட்டுட்டோம். புதுசா என்ன ஆயிடுச்சுன்னா புரிஞ்சா போதும்னு வந்துட்டேன். ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குல்ல, எதையும் பண்ண வேணாம், ஆசனம் பண்ண வேணாம், பிராணாயாமம் பண்ண வேணாம், இந்திரிய நிகிரகம் பிரத்யாகாரம் பண்ண வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம். சாதன சதுஷ்டயத்துக்கு ஒரு சுவாமி சொல்றார், ரங்காஜி. சென்னையில் ஒரு ஃபேமஸாக ஒரு சுவாமி இருக்காரு ரங்காஜி அப்படின்னு. அவர் சாதன சதுஷ்டயத்தை பற்றி சொல்லும்போது டிசிப்ளின் அப்படின்னா, ஐயோ டிசிப்ளின், தலையிலேயே 4 கூட்டு. டிசிப்ளின் அப்படின்றது நம்ம லௌகிகத்தில் யூஸ் பண்றதுக்கு பேர் டிசிப்ளின். டிசிப்ளின்ல வந்து பாத்தீங்கன்னா சமம் வராது, மனோ நிகிரகம் வராது. டிசிப்ளின் வேற, மனோ நிகிரகம் வேற. தமம் வராது. டிசிப்ளினுக்கும் இந்த சாதன சதுஷ்டயத்துக்கும் ரொம்ப இது. அதே மாதிரி சாதன சதுஷ்டயத்தை எல்லாத்தையும் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா வேல்யூஸ்னு, இந்த இங்கிலீஷை பார்த்தாவே எனக்கு கோபம் வருது. ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்தமே இல்லை. சாதன சதுஷ்டயம்ன்றது அந்த சப்தம் வந்து இங்கிலீஷ்க்கு தெரியாது. இங்கிலீஷ்க்கு என்ன தெரியும்? அதுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் தெரியும். அப்ப அதுக்குன்னு ஒவ்வொரு சப்தங்களை வச்சிருக்கு, டிசிப்ளின் வச்சிருக்கு, வேல்யூஸ் வச்சிருக்கு. இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சாதன சதுஷ்டயத்துக்கு வரவே வராது. இவர் இன்னைக்கு காலையில பார்த்தா சங்கரானந்தான்னு ஒரு சுவாமி. ஐயோ, அவர் இன்னைக்கு காலையில பார்த்தா ஆத்மானுபூதினு ஒன்று இருக்கா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே பிரம்ம அனுபவம் தான், எல்லாம் பிரம்ம அனுபவம் தான், எல்லாமே பிரம்மம் தான். நமக்கு அது அனுபவமா இருக்கா? இப்ப வரப்போது 8வது சாப்டர்ல நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, 8வது சாப்டர்ல எல்லாம் பேசும்போது கிரமமுக்தியை பத்தி பேசும்போது ஃபுல்லா யோகம் கொண்டு வந்துடும். இப்ப எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கும் வந்து முக்தி தேவையில்லை. அப்ப பெரியவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனுவோ இல்ல வியாசரோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அஷ்டாங்க யோக இந்த யோக சூத்திரத்துக்கு 8 பெரியவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா 8 டீக்கா இருக்கு, அஷ்ட டீக்கான்னு பேரு. ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ், பெரிய அறிவாளிங்க. அப்ப எதுக்காக இவ்வளவு இது பண்ணி வச்சிருக்காங்க? யோக சுதாகரர் வந்து எழுதுறாரு அப்படின்னா, யோக சுதாகரம் எழுதுறாருன்னா இப்ப என்ன ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ன்ற வேதாந்தம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம 2 சூத்திரத்துக்கு முன்னாடி பார்த்திருக்கோம்ல, தர்ஷனம் பார்க்கிறது அப்படின்னு இருக்குல்ல, அதான் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால தான் கிளியரா சொல்லிச்சு, பார்க்கிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறிவு வந்துடும், இது வேற நான் வேற, இது வேற நான் வேற அப்படின்னு நீங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா என்னது? மோட்ச உபாயம் அது இல்லை. ந தர்ஷனம் மோக்ஷ உபாய ஆனோபாய. அப்ப என்ன ஆகணும்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்சாரம்ன்றது, இந்த சித்தம்ன்றது விலயமாச்சு அப்படின்னா தான் அதுக்கு பேர் என்ன பேரு? நிருத்தம் யோக சேவையா. எத்ரோ பரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா.
இப்ப எங்க தப்பு நடந்திருக்குன்றது மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது புத்தியில உண்மைதானே. நான் பிரம்மமா இருக்கேன், இது எல்லாம் பிரம்மமா இருக்கு, நான் ஆத்மாவா இருக்கேன், இது எல்லாம் பொய்யா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது. இதுக்கு பேரு தான் பாத்தீங்கன்னா தர்ஷனம் அப்படின்னு பேரு. இதுக்கு பேர் தான் நம்ம வேதாந்தத்தை என்ன பண்றோம், பரோட்ச ஞானம்னு பேர் வச்சிருக்கோம். அபரோக்ஷ ஞானம்ன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்க அப்படின்னா கீதால கிளியரானது பாத்தீங்கன்னா 6வது அத்தியாயத்துல சொல்றதுதான் பாத்தீங்கன்னா ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தைய. எல்லாத்தையும் மனச ஆத்மால நிப்பாட்டிட்டு வேற எந்த ஒன்றையும் சிந்திக்காதே. அப்படி சிந்திக்காம இருக்கும்போது தான் பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம் என்னதுன்னு கேட்டீங்கன்னா எத்திர உபரமதே சித்தம். இதுதான் இங்க எல்லாம் கேப் விட்டுறது. என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த அவஸ்தையை எப்போ பாத்தீங்கன்னா எத்தனை எந்த அவஸ்தையில இந்த சித்தம் பாத்தீங்க அப்படின்னா உபரத்தியை அடைகின்றதோ. உபரத்தினா என்ன அர்த்தம், இப்ப நம்ம பாக்குறோம்ல நிவிருத்தி ஆகிறது. நிரோத அவஸ்தையில ஏகாகிர சித்தத்துல பாத்தீங்க அப்படின்னா ஏகாகிர சித்தத்தோட 98% சித்தம் இருக்கு, நான் இருக்கேன், அந்நியதாக்கியாத்தி பண்றேன். ஆனா அந்த ஏகாகிர சித்தத்திலிருந்து நீங்க 100% பாத்தீங்கன்னா தாண்டி போகும்போது அதுக்கு பேரு என்னது நிரோத அவஸ்தான்னு பேரு. அந்த நிரோத அவஸ்தையில பாத்தீங்கன்னா இந்த சித்தத்தோட ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு டிஸ்கனெக்ட் ஆகுது. அந்த டிஸ்கனெக்ட் ஆன மட்டும்தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா தான்ல நிக்கிறதானது சம்பவிக்கும். அதுதான் சொல்லுது பாத்தீங்கன்னா நல்ல 6:20 பகவத்கீதையில கிளியரா சொல்லுது, எத்திர உபரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா. யோக சேவைன்னு என்ன அர்த்தம், யோக அனுஷ்டானத்தினால எப்போ பாத்தீங்கன்னா நிரோத அவஸ்தையை சித்தமானது அடைகின்றதோ, சித்தம் 100% இல்லாமல் போகின்றதோ, எத்திரச்ச ஏவ ஆத்மனா ஆத்மானம் தன்னையே தான் எவன் பாத்தீங்கன்னா பார்க்கிறானோ, பஷ்யன் பார்க்கின்றவன், ஆத்மனி துஷ்யதி தன்னிடத்திலேயே சுகத்தை அடைகின்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா சொல்லுது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா புரிஞ்சா போதும்ன்ற வேதாந்தம் பாத்தீங்கன்னா பண்றதுக்கு இந்த யோகமே தேவையில்லை, விட்டாச்சு. இங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த யோக தரிசனத்தை பாத்தீங்கன்னா இந்த 2ஆ விபாகம் பண்றோம்ல. ஒண்ணு இதன சித்தாந்த மீமாம்சா, இன்னொன்னு சாதன மீமாம்சா. இந்த விபாகம் பாத்தீங்கன்னா நான் பண்ணல, பெரியவங்க பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல இருந்தே இதை பண்ணிக்கிட்டே வராங்க. இந்த சித்தாந்த மீமாம்சா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சாங்கியத்தோட சித்தாந்தம். யோகத்துல இருக்கிறது சாங்கியத்தோட சித்தாந்தம். அது வேத விரோதம், வேதத்துல பாத்தீங்கன்னா சொல்லப்படலை. அதனால பாத்தீங்கன்னா அந்த சித்தாந்த பட்சத்தை தூக்கி ஓரமா போட்டுட்டு இந்த யோக தரிசனத்துல எதெல்லாம் சாதனைகளா சொல்லப்பட்டிருக்கோ அந்த சாதனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா வேதத்துக்கு ஏற்புடையது. நம்ம எதையெல்லாம் இங்க அஷ்டாங்க யோகத்துல பார்க்க போறோமோ இது எல்லாமே உபனிஷத்துல 1-2 இல்ல. நான் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல போறேன். அவ்வளோ உபனிஷதங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த யோக அனுஷ்டான அங்கங்கள், இந்த யோக அங்கங்கள் 8மே அஷ்டாங்க யோகம் எல்லாம் விதவிதமா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா சாதனா முறைகளுமே வேதத்துக்கு ஏற்புடையது. அப்போ சாதன மீமாம்சான்னு சொல்லக்கூடிய இந்த சாதனைகளை பற்றினது எல்லாமே எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரமே இருக்கு, யோகத்தினால் இல்லை அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. யோகத்தினால இல்லைன்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் கேவல யோகம் இருக்கே அதனால இல்லை. வேதாந்தத்தை சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும். மனனம் பண்ணதுக்கு பிறகு இது எல்லாம் ஆத்மாவா இருக்கு, நானும் ஆத்மாவா இருக்கேன்ற ஞானத்தோடு அந்த யோகத்தை சேர்த்து போகும்போதுதான் என்ன ஆகும், அந்த மோட்சமானது சித்திக்குது. வெறுமனே டைரக்டா நீங்க சிரவணம் மனனம் பண்ணாம யோகத்துல போய் உட்கார்ந்தாலும் சித்திக்காது. அதுக்காக தான் 6வது சாப்டரா பகவத்கீதையில என்ன பண்ணிருக்கு, நிதித்தியாசனத்துக்குன்னு 6வது சாப்டர் வச்சிருக்கு. அப்ப நிதித்தியாசனம் அப்படின்னாவே பாத்தீங்கன்னா யோக அனுஷ்டானம் தான். அந்த யோக அனுஷ்டானத்தை பண்ணிதான் பாத்தீங்கன்னா தான்ல எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும், ஆத்ம தரிசனத்தை பண்ண முடியும். அப்ப யோக அனுஷ்டானத்தினால என்ன சுவாமி நடக்குது அப்படின்னா முதல்ல நடக்கிறது அசுத்தி க்ஷயே. அசுத்திகள் பாத்தீங்கன்னா முதல்ல நஷ்டமாகுது. அசுத்தி நஷ்டமாச்சு அப்படின்னா ஞானம் பாத்தீங்கன்னா பிரகாசிக்குது. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம
கரெக்டா ஞானம் உள்ளக்குள்ள பிரகாசிக்குது. பிரகாசிச்ச மாத்திரத்துல என்ன ஆகுது அப்படின்னா விவேக கியாதேகே, நான் வேற இது வேறன்னு ஸ்பஷ்டமா வந்து பாத்தீங்கன்னா புத்தி விருத்தியை பார்க்கக்கூடிய சாமர்த்தியம் இவனுக்கு உண்டாகிறது. இதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றான், அதுலயும் பரவைராகியத்தை அடைஞ்சு சொரூபத்துல நிக்கிறது. அதுக்கப்புறம் தான் சம்பவிக்குது. அது ஸ்டெப்ஸா நீங்க புரிஞ்சுங்க. ஆயிடுச்சா? பாஷ்யத்துக்கு வாங்க, லைட்டா நம்ம பார்த்துருவோம். யோகாங்கானி அஷ்டௌ அபிதாயிஷ்யமானானி சொல்லப்பட போகின்றவைகள் அங்கங்கள் 8. தேஷாம் அனுஷ்டானாத், இந்த யோகங்களை அனுஷ்டானம் பண்றதுனால என்ன ஆகுது, பஞ்ச பருவானோ விபர்யஸ்ய, பஞ்ச பருவானோனா 5 கணுக்களை உடையதா இருக்கிற, பஞ்ச பருவம்னா 5 கணு, பேம்புல இருக்கிற மாதிரி 5 கணு இருக்கு, பருவம்னு பேரு. அப்படிப்பட்ட 5 பருவங்களை உடையதா இருக்கக்கூடிய விபரிய அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொய்யான அறிவு. பஞ்ச விபரியம் என்னது, பஞ்ச கிளேஷம், அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷ அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்ச கிளேஷங்கள். இந்த பஞ்ச கிளேஷங்களும் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா விபரியம்னு பேரு. அதெல்லாம் பொய்யறிவுனால உண்டானது. எனக்கு இல்ல, இதெல்லாம் எங்க நடக்குது, தேகம், மனசு, புத்தி, இதுக்குதான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தூக்கி நான் என் மேல வச்சுக்கிட்டு இந்த திருஷ்யத்தோட எனக்கு உண்டான சம்பந்தத்தினால, அவித்யா சம்பந்தத்தினால இதெல்லாம் எனக்கு நடக்கிற மாதிரி பாக்குறேன்ல, அப்ப பொய்யறிவு தானே அது. அந்த மித்யா ஞானம், விபரிய ஞானம், அது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா விபரிய, அதுதான் அசுத்தி ரூபஸ்ய, அதுதான் அசுத்தி. பஞ்ச கிளேஷங்கள் தான் அசுத்தி. இந்த பஞ்ச கிளேஷங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா க்ஷயமாகும் போது, க்ஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்து கூட நான் சொன்னேன் என்னன்னு கேட்டா வியம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னேன்ல. வியம்னா என்ன அர்த்தம், தேய்தல். அதே மாதிரி க்ஷயமாகிறது அப்படின்னா க்ஷயரோகம்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, ரோகத்துல வந்து க்ஷயரோகம்னு பேர். க்ஷயரோகம்னா என்ன ஆகும், மெதுவா 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 தேஞ்சு 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 போய் கடைசியில நாசமாகும். அப்போ இந்த யோகாங்க அனுஷ்டானத்தை பண்ண 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 நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டா பஞ்ச கிளேஷங்களும் மெதுவா 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 என்ன ஆகுது, க்ஷீணமாயிட்டே போகும். க்ஷீணமாயி 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 கடைசியில் என்ன ஆகும், நாசத்தை அடையும். அதனால வந்து பாத்தீங்கன்னா தத்து க்ஷயே, இந்த கிளேஷங்கள் எல்லாம் நாசத்தை அடையும் பொழுது சம்யக்கு ஞானஸ்ய அபிவியக்தி, நல்ல ஞானமானது, சம்யக்கு ஞானம்னா தன்னை பற்றின ஞானமானது உதயமாகுது, அபிவியக்தினா வெளிப்படுகின்றது. அப்ப இந்த அசுத்தின்னு சொல்லக்கூடிய பஞ்ச கிளேஷங்களும் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா என்னுடைய ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா மறைச்சு வச்சிருக்கல லேயர்ஸ், 5 லேயர். இந்த 5 லேயர் தான் வந்து பாத்தீங்கன்னா அசுத்தின்னு பேரு. இதை க்ஷயம் பண்றதுக்காக தான் யோகாங்க அனுஷ்டானமானது உபயோகப்படுது அப்படின்னு ஆச்சாரியார் சொல்லி முடிக்கிறார். யதா யதா ந சாதனானி அனுஷ்டீயந்தே, யதா யதாச்ச யதா யதாச்ச சாதனானி அனுஷ்டீயந்தே, எந்த விதமா சாதனங்கள் அனுஷ்டானம் செய்யப்படுகின்றனவோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்தந்த மாதிரி ததா ததா அந்தந்த விதமாக தனுத்துவம் அசுத்திர் ஆபத்தியதே. தனுத்துவம்னா என்ன அர்த்தம், தனுத்துவம்னா என்ன அர்த்தம், மெலிஞ்சு போறது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தனு அவஸ்தான மெலிஞ்சு போறது. வாசனைகள்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வாசனை சொல்லியிருக்கோம் ஞாபகம் இருக்கா, பிரசுப்த தனு விச்சின்ன உதாரணம். அந்த தனுன்ற வார்த்தைக்கு நான் சொல்லியிருக்கேன் மெலிஞ்சு போறது. வாசனைகள் பிரதிபக்ஷ பாவனை பண்றது மூலமா வாசனைகள் மெலிஞ்சு போறது அப்படின்னு. வாசனைய மெலிய வைக்கிறதுக்கு பிரதிபக்ஷ பாவனா. அதே மாதிரி தேகத்துல மனசுல புத்தியில இருக்கிற தோஷங்களை போக்குறதுக்கு என்ன பண்ணணும், இந்த யோகாங்க அனுஷ்டானத்தை பண்ணணும். சித்தத்தில் இருக்கிற அந்த இந்த வந்து வாசனைகளை நாசம் பண்றதுக்காக தான் தத்துவ விசாரம் பண்றோம். தத்துவ விசாரம் சித்த தோஷத்தை நீக்கிறதுக்கு, இந்திரிய நிக்கிரகத்தை, இந்திரியங்கள்ல இருக்க தோஷம், மனசுல இருக்க தோஷம், புத்தியில இருக்கிற தோஷங்களை நீக்கிறதுக்காக இந்த யோகாங்க அனுஷ்டானம். எந்த விதமா நீங்க யோகாங்க அனுஷ்டானங்களை அனுஷ்டானம் பண்றீங்களோ
அந்தந்த விதமா ததா ததா அந்தந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணுத்திலையும் தேகம், இந்திரியம், மனசு, புத்தி இந்த நாலுத்திலையும் இருக்கக்கூடிய தோஷங்கள், மலங்கள் என்னாகுது? தனித்துவம் ஆபத்தியதே, மெலிஞ்ச தன்மையை அடைகின்றன. மெலிய வைக்கணும். ஒரு நல்ல ஒரு எதிரியை வந்து என்ன பண்ணணும்? நல்ல க்ஷீணப்படுத்தி அவனை பலகீனப்படுத்தி தான் நாசம் பண்ணணும். அவனை பலகீனப்படுத்தாம நீங்க அவனை நாசம் பண்ணவே முடியாது. எதிரிய பாலிட்டிஷியன் பார்த்தீங்க அப்படின்னா கிளியரா பண்ணுவாங்க. இப்ப தமிழ்நாட்டில் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. 26 எலெக்ஷனுக்காக டிஎம்கேவை என்ன பண்ணணும்? ஏன்னா அவன் தான் எதிரி. அப்ப டிஎம்கேவை என்ன பண்ணணும்? அவன் ஏற்கனவே நிறைய பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்களா, எப்படா கூட இருக்கவனெல்லாம் வெட்டி விட்டுறணும். அப்ப தனியா இருந்தான் அப்படின்னா அடிக்கிறது ஈஸியா அடிக்கலாம் அப்படின்னு சுத்தி இருக்கிற ஆப்போசிட் பார்ட்டி எல்லாம் என்ன பண்ணுது? அந்த குரூப்பை உடைக்கிறதுக்காக காரியம் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிரி வந்து நாசமாகணும் அப்படின்னா அவனை சுத்தி இருக்கிறதெல்லாம் முதல்ல மெலிய வைக்கணும். தனு அவஸ்தையை கொண்டுட்டு வரணும். அந்த தனு அவஸ்தையை கொண்டுட்டு வந்ததுக்கு பிறகு மெலிய பலகீனப்படுத்தினதுக்கு பிறகு அடிக்கிறது. அதுதான் இங்க வந்து நடக்குது. யதா யதாச்ச க்ஷீயதே, எப்படி எப்படி எந்தெந்த விதமா இந்த மலங்கள் வந்து பாத்தீங்கன்னா தேகம், இந்திரிய, மனசு, புத்தியில இருக்கிற மலங்கள் க்ஷீணமாகுதோ, தேய்வடைகின்றதோ, க்ஷயக்கிரம அனுரோதினி ஞானஸ்யாபி தீப்திர் விவர்ததே ததா ததா அந்தந்த விதமா நீங்க க்ஷீணமாக அப்டக்கிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஞான பிரகாசம் வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணம். எது தடை? ரஜோகுணம், தமோகுணம். ரஜோகுணமும் தமோகுணமும் மெதுவா விலக அந்தந்த இடத்துல சத்துவகுணம் வந்து பாத்தீங்கன்னா ஞான தீப்தி, ஞான பிரகாசம் அது அதிகமாயிட்டே போகும். அந்த அதிகமாக தீப்திர் விவர்ததே, உங்களுடைய இந்திரியம், உங்களுடைய மனசு, உங்களுடைய புத்தி இதுலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணம் நிறைய ஆரம்பிச்சுன்னா எந்த ஞானமும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி பார்க்கிற சாமர்த்தியம், அதுதான் ஞான பிரகாசம். அது வந்து பாத்தீங்கன்னா ஞான தீப்தின்னு சொல்றோம். அது விவர்தத்தைனா நன்றாக வளர்ந்துகிட்டே போகுது. எது வரைக்கும்? 98% வரும்போது ஃபுல் பிரைட் வந்துருது. நான் வேற சித்தம் வேற அப்படின்னு பார்க்கிற சாமர்த்தியம் உண்டாகிறது. அப்ப 70% சத்துவகுணம் இருக்கும்போது அப்ப சவித்தர்க்கம், அங்க ஒரு ஞானம் உண்டாகும். நிர்வித்தர்க்கத்துல எந்த ஞானம் உண்டாகும்? தன்மாத்திரையோட ஞானம் உண்டாகும். அதுக்கப்புறம் சவிச்சாரம் மனசுக்குள்ள, நிர்விச்சாரம் குணத்தியானம் இன்னும் சூக்ஷ்மம். அதுக்கப்புறம் சானந்தம் வந்து பாத்தீங்கன்னா மனசையே பார்க்கறது. அதுக்கப்புறம் வந்து சாஸ்மிதா வந்து பாத்தீங்கன்னா அகங்காரத்தையே தான் வேற அப்படின்னு பார்க்கறது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகங்காரத்தை பார்த்ததுக்கு பிறகு பரம்பிரசங்கியானத்துல சித்தத்தையே வேறன்னு பார்க்கறது. அப்போ மெதுவா ஆப்ஜெக்ட் பண்ற சாமர்த்தியம் வந்து பாத்தீங்கன்னா நான் வேற இது வேற அப்படின்னு பார்த்து இம்ப்ரூவ் ஆயிட்டே போகுது. 98% சித்தத்தையே ஆப்ஜெக்ட் பண்ற சாமர்த்தியம் வந்துருதா? இது மாதிரி வந்ததுக்கு பிறகு சா கலு ஏஷா விவருத்தி, ஏஷா விவருத்தி. இந்த ஞான தீப்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா விருத்தி அடைய ஞான பிரகாசம் அதிகமாக பிரகிருஷ்டம் அனுபவத்தி ஆவிவேக்கியாத்தேகே, உத்கிருஷ்ட தன்மையை, மேலோங்கிய தன்மையை வந்து பாத்தீங்கன்னா இவன் அடைஞ்சுக்கிட்டே போறான். 5% இன்க்ரீஸ் ஆக சத்துவகுணம் இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தோட பிரபாவம் வந்து அதிகமாயிட்டே போகும். எது வரைக்கும்? விவேக்கியாத்தி உண்டாகிற வரைக்கும் இது மெதுவா இம்ப்ரூவ் ஆயிட்டே போகும். அப்ப விவேக்கியாத்திய உண்டு பண்றதுக்காகத்தான் யோக அங்க அனுஷ்டானம் என்ன பண்ணுது அப்படின்னா ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் நாசம் செய்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணத்தை வளர்க்குது. சத்துவகுணம் தான் ஞானத்தை தரக்கூடியதா ஆகிறது. அது மட்டும் இல்ல, ஆகுண புருஷஸ்வரூப விஜானாதித்யர்த்தः. ஆகுண அப்படின்னு என்ன அர்த்தம்? எது வரைக்கும் சுவாமி அது இதாகுது அப்படின்னு கேட்டா, ஆகுணனா குணம் எது? திரிகுணாத்மிகா மாயா, பிரகிருதி, சித்தம். இத வந்து பாத்தீங்கன்னா வேற இன்னும் புருஷஸ்வரூபம், புருஷன் சொல்லக்கூடிய நான் வேற அப்படின்னும் என்னது? விஜானாதித்யர்த்தக. அந்த விஜானம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களை என்ன பண்ணுது? இந்த
அசுத்தி க்ஷயமாயிட்டே போகுது, ஞானம் வளர்ந்துகிட்டே போகுது. அதுக்கு யோகாங்க அனுஷ்டானம் உபயோகமாய் இருக்கின்றது அப்படின்னு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது சொல்றேன். இதுக்கு மேல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 9 காரணங்களை நம்ம பத்தி பேசுறோம். இதை நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பேசுறோம். இப்ப யாரெல்லாம் நல்லா தெரிஞ்சுங்க, எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சா போதும்னு வேதாந்தம் சொல்றாங்களோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், அவங்க எங்க நிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங்ல நிக்கிறது புத்தியில. ஆனா பாத்தீங்கன்னா புத்தி இருக்கா? புத்தி இருக்கு. புத்தி இருக்கிற வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகாது, அது அனுபூதியா ஆகவே ஆகாது. தர்சனம் மாத்திரமே மோட்சத்துக்கு உபாயம் இல்லை, அத்வைத சித்தி இல்லை. அத்வைத சித்தி எப்ப உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தம் 100% உப்பரதத்தி ஆனாதான் அது நடக்கும். நிரோத அவஸ்தையில மட்டும்தான் அது நடக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆயிடுச்சா? ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரிஹி ஓம். நாராயண 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 நாராயண. நான் அப்பப்போ சிலது ஏதாவது ஷேர் பண்ணுறேன் பாருங்க. இன்னைக்கு கூட நான் உங்களுக்கு அந்த மணிசங்கரானந்தன் ஒரு சுவாமி இருக்கார், அவர் பேசுறதை கேளுங்க, நல்லா இருக்கும். பரோட்ச ஞானத்து லெவல் வரைக்கும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் யார் பேசினாலும் பார்த்தீங்கன்னா தயானந்தா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க டீச்சர்ஸாக இருக்கட்டும், இப்போ மணிசங்கரானந்தா அவங்களோட ஃபாலோவர்ஸ் தான், நல்லா பேசுகிறார், ரொம்ப அருமையாக. இப்போ நான் பேசுகிறதெல்லாம் அவர் நல்லா பேசுகிறார். பரோட்ச ஞானம் வரைக்கும் கரெக்டாக பேசுகிறார். இந்த பரோட்சத்தை விட்டுட்டு அபரோட்சத்துக்கு போகும்போது என்ன பண்ணுறாங்க, எல்லாமே தப்பு பண்ணுறாங்க. அதுக்காக நான் அன்னைக்கு மகா பெரியவரோட அனுப்பணும் பார்த்தீங்களா, புத்திக்கு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் தெரியுது, புத்தியில தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது அப்படின்றது. மகா பெரியவரோட வச்சனத்தை, சிருங்கேரி ஆச்சாரியர்களோட வச்சனத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு தயானந்தா மிஷன்ல பேசுறவங்களோட வச்சனத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியரா தெரிஞ்சிடும், ஐயோ இவங்க மிஸ் ஆகுறாங்களேன்னு. என்னன்னா இவங்க தர்ஷனத்தோட நிக்கிறாங்க, இவங்க என்ன பண்றாங்க, அடுத்த ஸ்டெப்பு அனுபூதி வரைக்கும் போறாங்க. இதான் வித்தியாசம், பரோட்சம் அபரோக்ஷம். இதான் நான் ஒரு இதை அனுப்புறேன். நல்ல சுவாமி நல்லா பேசுவார், நல்லா கேளுங்க. ஒரு பட்சம் தான், நம்ம யாரும் விரோதம்லாம் இல்லை, ஒரு பட்சம் தான் நமக்கு. அவங்க என்ன எரர் பண்றாங்கன்னு நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கேன், நீங்க பாருங்க அதை. ஹரி ஓம்.